நம்மெல்லாம் இங்கே பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்க போன 9 பேர் வந்து அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க வேலை பார்க்குற அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வந்து தண்ணி பயங்கரமாக வந்ததுனால அவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இதோட மீட்பு பணியெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. போன வாரம் அதாவது ஜனவரி 6ஆம் தேதி அவங்க காலையில் வேலைக்கு போன சமயத்தில் நடந்த சம்பவம் தான் அது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம், இது நமக்கான அகம்புறம். நம்ம இந்த சேனலில் பொதுவாக சினிமா செய்திகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், சினிமா கதைகளை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நான் டெய்லியும் படிக்கிற நியூஸ், அதில் என்ன பாதிக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஜனவரி 6ஆம் தேதி அந்த நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே அவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பேர் வேலைக்கு போன நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி வந்ததுனால, வெள்ளம் வந்ததுனால அவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. இந்த நிலக்கரி சுரங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 மீட்டர் ஆழம், அதாவது 250 அடிக்கு மேல் ஆழம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல தண்ணி வரும்போது அங்க வேலை பார்க்க போன ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு நாங்க வேலைக்கு போனோம். என் கூட 4 பேர் இருந்தாங்க. நாங்க எல்லாருமே சீக்கிரமா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டோம். அன்னைக்கு எங்களோட வேலையோட முதல் நாள். நான் வந்து உள்ள போறதுக்கு ரொம்ப யோசிச்சேன், ஏன்னா எனக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அதாவது தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சோன்னே எங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோம் அப்படின்லாம் சொல்றாரு. அவர் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவர் முகத்துல அவ்வளவு பெரிய பயம் தெரியுது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நிலக்கரி சுரங்கத்தில் எலித்துளை சுரங்கம்னு ஒன்று இருக்கு. அதாவது சின்ன சின்ன பொந்துகள்ல உள்ள போய் இவங்க போய் நிலக்கரி எடுக்கிறது தான் அது. இந்த மாதிரி சுரங்கங்கள்லாம் 2014 நீங்க தடை பண்ணணும்னு சொல்லி அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஆனா அதை மீறி ஏன் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாநிலத்தோட முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுரங்கம் வந்து சட்டவிரோதமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது திங்கட்கிழமை காலையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ராஜு சொல்லும்போது நமக்கே பயங்கரமா நடுக்கம் வருது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு காலையில நாங்க எல்லாரும் வேலையில் ஈடுபட்டு இருந்தோம். அப்போ வந்து தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. நாங்களாம் மேலே ஏறலாம் ட்ரை பண்ணோம். ஏன்னா நாங்களாம் 90 மீட்டர் ஆழத்துக்கு கீழே இருக்கோம். கிட்டத்தட்ட 295 அடி ஆழத்துல அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நாங்க மேலே ஏறி வரதுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா நாங்க மேலே ஏறி வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி சுரங்க பாதைகள்லாம் பாத்தீங்கன்னா 3 இருந்து 3 அடி அகலம் தான் இருக்கும். அதுக்குள்ள நாங்க வரது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என் ஹெல்மெட்டை விட்டுட்டேன். என் கையில இருக்கிற டார்ச் வேற பாத்தீங்கன்னா வேலை செய்யாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, நான் அந்த சுரங்க பாதையிலிருந்து அந்த சுரங்கத்தோட நுழைவாயிலுக்கு போறது கிட்டத்தட்ட 10 இருந்து 15 மீட்டர் தூரம் இருந்துச்சு. அதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இனிமே அவ்வளவுதான், நம்ம குழந்தைகள் மனைவி எல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாவுக்காக காத்துட்டு இருக்க அந்த நேரத்தில் வெள்ளம் வந்து என்ன அடிச்சு தள்ளி கொண்டு போய் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சுரங்கத்துல இருந்து மேல ஏற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற மோட்டார் பம்பு, அப்புறமே கயிறு, அங்க இருக்கிற எக்கச்சக்கமா இருக்கிற கயிறுகள், அப்புறமே பாத்தீங்கன்னா அந்த சுரங்கத்தை இழுக்க பயன்படுத்தப்படுகிற அந்த இரும்பு சங்கிலிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பிடிச்சிட்டு நிறைய பேர் தொங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த சுரங்கத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10 to 15 மீட்டர் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த கயிறு, இந்த மோட்டார் பம்பு, அப்புறமே இந்த இரும்பு சங்கிலி மூலமா கிட்டத்தட்ட 25 பேர் அங்கிருந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் சில பேர் அங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்படி தப்பிச்சதுல ஒருத்தர் தான் அந்த ராஜு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட நண்பர்கள், அதாவது என்னோட மாவட்டத்துல இருந்து வந்த இன்னும் 2 நண்பர்கள் வந்து உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்க நிலமெல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயந்துகிட்டே சொல்றாரு. இப்ப அஸ்ஸாம் மலைப்பகுதியில் இருக்கிற அந்த சுரங்கத்துல மாட்டிக்கிட்ட அந்த 7 பேரையும் மீட்கிறதுக்கு வந்து கடற்படையினர் வந்து தீவிரமான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சுரங்கத்தோட ஆழம் பாத்தீங்கன்னா 320 அடின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ள ஏகப்பட்ட குப்பைகள்லாம் இருக்கிறதுனால இந்த கடற்படையினர் எப்படி உள்ள பூந்து அவங்களை காப்பாற்ற முடியும்? ரொம்ப சிக்கலான ஒரு சவாலான பணியா தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு அவங்க 2 பேரை காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு ரிமோட்டால வேலை செய்யும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸோட அவங்க டெய்லியும் உள்ள போயிட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத இந்த இடத்துல நீங்க இப்ப எதுக்கு வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளிங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் ஏழைங்க, எங்களால ஒரு நாள் வேலைக்கு போனோம்னா வெளியில 400 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனா இங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். இங்க இருக்கிற தொழிலாளிங்களாம் சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா 80,000 90,000 சம்பாதிப்பாங்க. அதுக்காக தான் நாங்க இந்த ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி அசாமோட முதல்வர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சுரங்கங்கள் வந்து சட்டவிரோதமா இயங்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமா நாங்க சில பேரை கைது பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து இதுல வந்து 9 பேர் கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இந்திய அரசு 2014 எலித்துளை சுரங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற இந்த சுரங்கங்கள் எல்லாத்தையும் தடை செய்யறதுக்கு உத்தரவை பிறப்பிச்சிச்சு. ஆனா அப்படி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுரங்கங்கள் ஏன் இயங்குற நிலையில இருக்கு, அதுக்குள்ள தொழிலாளர்கள் ஏன் போனாங்க அப்படின்ற கேள்விலாம் வந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா சில பேரை வந்து போலீஸ் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம், அதாவது 2024 நாகாலாந்துல இருக்கிற ஒரு எலித்துளை சுரங்கத்துல பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து ஒரு தீ விபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. அதே மாதிரி 2018 வருஷத்துல மேகாலயால இருக்கிற இந்த மாதிரி ஒரு எலித்துளை சுரங்கத்துல அங்க பக்கத்துல ஓடுற ஆத்துல இருந்து தண்ணி பயங்கரமா போய் உள்ள மாட்டினதுனால அங்க 15 பேர் மாட்டிக்கிட்டாங்க.
ஆனா அந்த சுரங்கத்துல இருந்து 2 பேரோட உடலை மட்டும் தான் மீட்டெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி குறிப்புகள்லாம் சொல்லுது. இந்த மாதிரி எலித்துளை சுரங்கங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்ட பிறகும் எதுக்கு இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அப்படிங்கறத ஒரு புரியாத கேள்வியா இருக்கு. இந்த விஷயம் என்ன வந்து ரொம்ப பாதிச்சுது. அதாவது நம்ம ஊர்ல எவ்வளவு விஷயங்கள், ஆழ்துளை கிணறுல இருந்து அப்புறமே இந்த சுரங்கங்கள், அப்புறம் நிலக்கரி எடுக்கிறதுல இருந்து வர பிரச்சனைகள், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏகப்பட்ட பேர் போய் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு முன்னேற்பாடும் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கும். அதை தான் உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன். இதே போல சில சம்பவங்களை நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு வித்தியாசமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.